ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸோட எபிசோட் நம்பர் 15. இந்த வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்ருக்கோம். ஸோ கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டின் எங்கே வேணால் இருக்கும், அதே நேரத்தில் அதோட ஆன்சர் இந்த வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை யார் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரை நாங்கள் அடுத்த வீடியோவில் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த வீடியோட லாஸ்ட்டில் யார் நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், மறக்காமல் கேட்டுட்டு போங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு செம ஜாலி ஆயிரும். கிராண்ட் மாஸ்டர் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே இருக்க பசங்கள்லாம் தடுக்கும்போது கூட நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஹீரோயினை வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து திருப்பி படிக்கிற மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் நீ கற்றுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, ஜஸ்ட் சாப்பிடு தூங்கு, உன் இஷ்டம் போல இரு போதும் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே சொல்லுவாங்க, அப்படி என்ன ஃபுட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னோடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட ஹீரோயின் சொல்லுவாங்க, ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு லைஃப் எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய வகையான சாப்பாடை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விருந்தே வச்சுருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம ஹீரோயின் ஒரு புட்டிங் எடுத்து சாப்பிட்டுட்டு வாவ் இட்ஸ் மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனந்தத்தில் மிதத்துட்டு இருக்கும்போது அதில் இன்னொரு வாய் நம்ம ஹீரோயின் கையில் இருக்கும்போதே வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் சாப்பிட்டுட்டு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையே, இது அவ்வளோக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தவற வச்சுருவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அப்போ எது நல்லாயிருக்கும் நீயே ஊட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயின் ஒன்றா எடுத்து அப்படியே வெறுப்பேற்றி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஹீரோயின் வாய்க்கிட்ட வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் அதை கடித்து பைட் எடுத்துப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்கும், அப்படியே ஆழ்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்க கூட ரொம்பவே அழகாக அவங்களோட டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு டவுட் வந்துடும். எனக்கு நான் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கேட்குதோங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே குலுக்கி எடுத்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கும்னு சொல்ல மாட்டேன், பட் கேட்காதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பாங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று தோணும், ஓ நம்ம ரெண்டு பேரும் ஒரு சோலாக வந்தோம்ல, அதனால என் மனசில் என்ன இருந்தாலும் உங்களுக்கும் கேட்குதோ அப்படிங்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே சொல்லுவாங்க, இல்லை அப்படி இல்லை, நீ என்ன நினச்சாலும் மட்டும் யாரையாவது திட்டினா மட்டும் எனக்கு வந்துட்டு என்னால் உணர முடியும் அப்படிம்பாங்க. ஐயோ இதுக்கு மேலே நான் என்னால் எப்படி பேச முடியும், மனசுக்குள்ளே 1008 ஓடுமே, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் ஒரு லீஃபை ஒட்டி வச்சுட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் இல்லாமல் நம்ம ஹீரோயின் மட்டும் படுத்துருவாங்களா. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து பக்கத்தில் படுத்துப்பாங்க. இங்கே பாருங்கள் பிரச்சனைக்குள்ளே வராதிங்க, இது என்னோட பெட்டு அப்படின்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே இருக்குது என்னோட பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே கை காட்டுவாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்க கேப்பில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஹீரோயினோட நெத்தியோட நெத்தி வச்சு அவங்க சோல்குள்ளே போயிட்டு அவங்க ஹாப்பியஸ்ட் பிளேஸில் அவங்க இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த குட்டி பையன் வந்துட்டு ஃபுல்லாக உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போது அட்டண்டன்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் இங்கே உட்காந்துருக்கும் போது அப்போ தான் வந்துட்டு சோல் பற்றி வந்துட்டு கிளாஸ் எடுப்பான். சோல்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட இருந்த நாட்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த சோல் எவ்வளோ கஷ்டப்பட்டது, அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, சோல் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோலை பற்றி சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி முன்னாடி வந்துட்டு போகும். நம்ம ஹீரோயினுக்கு அந்த சோலெலாம் பற்றி தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், நாங்கள் இன்னும் டேட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலையே, அப்போ நாங்கள் வந்துட்டு ஒரே சோலாக மாறிட்டோமா, இதை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் கிராண்ட் மாஸ்டருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வரும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு நான் இன்றைக்கி நைட் இருக்க மாட்டேன், நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உடனே உனக்கு பிடிச்ச உணத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே அப்படியே ஓடும், என்னது இது வந்துட்டு மேரேஜ் ஆகி கப்பலாக இருக்கிறவங்க சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது, இவ்வளோ பாசமாக இவ்வளோ அன்பாக இவர் பேசி நான் பார்த்ததே இல்லை, அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு நான் தான் அவரோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்கிட்ட ஏன் காமிச்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்யூட்டாக வைக்கப்பட ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோயின். நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு அந்த ஸ்னேக் பாபு இருக்காங்கல்ல அவங்கள பற்றி நம்ம ரூலிங்கை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. உங்கள் பேலஸ்க்கு நிறையா தடவை வந்துட்டு போயிருக்காங்கல்ல, இது எனக்கு தெரியும், பேசாமல் நம்ம வந்துட்டு நான் அந்த பாம்பை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டோம், அவங்க டேஞ்சரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் வருவாங்க அப்படிங்கும்போது நம்ம ரூலிங்கால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திகப்பாங்க.
நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு கையில் ஒரு மிரர் மாதிரி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கை வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மூஞ்சில் அடிப்பாங்க. ஏதோ ஒளிவட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் உட்காந்துருப்பாங்க. வந்துட்டிங்களா அப்படின்னா வந்துட்டேன், நான் உனக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது இது சாதாரண கண்ணாடி மாதிரி இல்லையே அப்படின்னா, இல்லை இது வந்துட்டு ஒரு மேஜிக் மிரர், என்கிட்ட ஒன்று இருக்கும் உன்கிட்ட ஒன்று இருக்கும், ஸோ நீ எங்கே இருந்தாலும் நம்ம 2 பேரும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்துக்க முடியும் அப்படின்னா, ஓ இது செல்ஃபோன் மாதிரியா, எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் கால் மாதிரி பண்ணலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியாது. என்னது அப்படின்னா அப்புறம் அவங்க ஃபுல்லாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அந்த மிரரை பிடிங்கிட்டு, சரி ஓகே நான் இதை உனக்கு தரணும் அப்படின்னா நீ என்ன எனக்கு கிஃப்ட் பண்ண போகிற, என்ன தேங்க் பண்ண போகிற அப்படின்னா உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டரை ஹீரோயின் அழகாக வந்து கிஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபீலை அவங்களால வந்துட்டு நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு. இதுதான் உன்னோட தேங்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அழகாக வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுவாங்க, இது தேங்க்ஸ் இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படிம்பாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கும் மேலேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசித்திரமாக பார்ப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அப்போ தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட்னா யார், இதுனா யார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாள் காலையில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் ஏஞ்சி கிராண்ட் மாஸ்டர் அப்படியே ரசிச்சிட்ருப்பாங்க. அவ்வளோ பெரிய புலி, எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனால் அந்த புலிக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு பூனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக ரசிச்சிட்ருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டரோட கோவத்தையும் பாசத்தையும். அப்போ அந்த மிரர் எடுத்து வச்சு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்னது இது அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது, ஓகே இதில் எல்லாம் நடக்கிறதையும் வச்சுக்கலாம், இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங்னா அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு மார்க்கெட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே யார் யார் வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு பேலஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு அங்கே இருந்த பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணுவாங்க. இதில் வாய்ஸ் கூட கேட்கும், ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த ஸ்பிரிட் ஃபயரை தேடி அலையும் போது ஒரு இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது கிளாஸில் உட்காந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூங்கி வழியும் போது அந்த டீச்சர் வந்துட்டு அவங்க மேலே சாக் பீஸை விட்டு எறிகிறது இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினுக்கு போர் அடிச்சு கிராண்ட் மாஸ்டர் பார்க்கணுன்னு தோணுன உடனே கடகடன்னு சொல்லிட்டு அந்த மிரர் எடுத்து ஒரு மேஜிக்லாம் பண்ணி அவங்க வந்துட்டு அப்படியே ப்ரெசன்டிவாக இருக்கிற மாதிரி அங்கே காமிச்சிட்டு மேஜிக் பண்ணி நம்ம கிராண்ட் மாஸ்டர் கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. சடனாக பார்த்தா வீடியோ பாஸ் ஆயிரும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே 2 பேர் வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அதை சமாளித்து அவங்களையும் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆளாக மாற்றி அமுச்சு விட்ருவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ரூலிங் வந்துட்டு ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி ஸ்னேக் பாபுக்கு தெரிஞ்சோன்னு ஸ்னேக் பாபு வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரையும் ஹீரோயினையும் தேடிட்டு இருக்கும்போது கடகடன்னு சொல்லிட்டு ரூலிங்கோட பிளேஸ்க்கே போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஆள் வந்து நம்ம ஸ்னேக் பாபுவை அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரூலிங்க்கு கிராண்ட் மாஸ்டர் கொல்லணும் அப்படின்ற விஷயமே வந்துட்டு நம்ம ஸ்னேக் பாபுக்கு செம ஷாக்கிங்காக இருக்கும். இங்கே பாரு நீ தப்பாக நினச்சிட்ருக்க, கிராண்ட் மாஸ்டர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ரூலிங் வந்துட்டு நீ உனக்கு தெரியுமா நான் கிராண்ட் மாஸ்டர் கொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்னேக் பாபுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே இருக்கும். நீ கொடுத்த உயிர் தான் நீயே எடுத்துக்கோ, ஆனால் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்னேக் பாபு. இதுக்கு நடுவில் நம்ம ரூலிங் வந்துட்டு ஒரு ட்ரிக் பண்ணி நம்ம ஸ்னேக் பாபு தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துக்கு வர்ற ஷீக்கு வந்துட்டு டவுட் வந்துடும் நம்ம ரூலிங் மேலேயும் நம்ம ஸ்னேக் பாபு மேலேயும். நம்ம ஸ்னேக் பாபு அடிபட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி நிற்கும்போது அவங்க தன்னோட பிளட்டை கொடுத்து திருப்பி வந்துட்டு ஹியூமன் ஃபார்முக்கு மாற்றி என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லுவாங்க. உடனே பார்த்தா நம்ம ஸ்னேக் பாபுவா காலில் வந்துட்டு ஒரு ஒளிவட்டம் தெரியும். ஓ இந்த மேஜிக் வச்சு நம்மளை ட்ராக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உஷாராதை காட்டியும் நம்ம கிராண்ட் மாஸ்டரையும் ஸ்னேக் பாபுவையும் சுற்றி வந்துட்டு அப்படியே ஒரு அறை மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அங்கே வந்துட்டு நிறையா ஆட்கள் வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கொல்றதுக்கும் வந்துடுவாங்க. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அவங்கள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு, நான் என்னதான் வீக்காக இருந்தாலும் உங்கள் லெவலுக்குலாம் கிடையாது, எனக்கு இன்னுமே பவர் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தங்களை மட்டும் எழுப்பி, நான் இதை மாதிரி வந்துட்டு அந்த ட்ராக்கிங் டிவைஸ் வந்துட்டு ஃபெயிலாக போச்சு, நான் கிராண்ட் மாஸ்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க, நாங்கள் அவங்க கூட சண்டையே போடலை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபுக்கு புரியாது. இந்த விஷயம் கெட்ட மாஸ்டருக்கு தெரிய ஆரம்பிக்கும், மாஸ்டர் ஷீக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்க பையன்கிட்ட இருந்தும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா அப்படின்னும் கேட்பாங்க. அங்கேயே வரல அப்படின்னொன்னே ஒரு மாதிரி கடுப்பாகி போய் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுங்க, எப்படியாவது வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரை பிடிச்சி கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க.
நம்ம கிராண்ட் மாஸ்டர் கூட இல்லாத ஏக்கத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உட்காந்து காற்றுலே படம் வரைஞ்சிட்ருப்பாங்க. படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது கையில் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு, ஐயோ நான் போய் புக்கை படிச்சுட்டு வரேன், எனக்கு ஏதோ பவர் கம்மியாகுது போல இருக்கே அப்படின்னா, நம்ம கிராண்ட் மாஸ்டர் அழகாக கையை பிடிச்சிட்டு, வேணாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் அழகாக க்யூட்டாக வந்துட்டு கோபப்பட்டுட்ருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் மேலே. என்னை விட்டு விட்டு போயிடுறீங்கல்ல, நான் உங்களுக்காகலாம் ஒன்றும் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர், அப்படியா நான் எனக்காக வெயிட் பண்ணலையா, இன்னும் ஏன் தூங்காமல் இருக்க அப்படின்னா, நான் உங்களுக்காகலாம் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை அழகாக கிஸ் பண்ணுவாங்க. எனக்கு புரியுது நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு, இந்த நாட்கள் ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கே வந்துட்டு நீங்களே ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்படிங்கும்போது 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு 2 பேரோட கேரிங்கும் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு பாஸ் எடுத்து கேம் விளையாண்டா எப்படி இருக்கும்? சரி வாங்க நம்ம கேமுக்கான கொஸ்டினை பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாடர்ன் டெக்னாலஜி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்ன? அதுதான் இந்த கேள்வி. ஓகே, இப்போ வாங்க நம்ம திருப்பி வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஹீரோயின் கிட்ட, நான் நாளைக்கு ரொம்ப நேரம் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஏஞ்சி உட்காந்துருப்பாங்க, நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் தலானியை தடவி பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டர் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற கிராண்ட் மாஸ்டர் பார்த்தோன்னே செம்ம குஷி ஆயிடுவாங்க நம்ம ஹீரோயின். நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கே நிறைய கூட்டம்லாம் இருக்குது, நிறையா ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, இது ஏன் ஒரு டேட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை அது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, ஓ பிஸ்னஸ் மீட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்துப்பாங்க. இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட நம்ம கிராண்ட் மாஸ்டர், சரி சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபிஷ்ஷிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு யோசிச்சுட்டு, ஓ உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னா, யார் சொன்னால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு, அங்கே அப்படியே வந்துட்டு பனிலாம் விளையாடுற மாதிரி இருக்கும், புகையாக வரும், அந்த நீரே வந்துட்டு அவ்வளோ கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி நீ போய் ஃபிஷ்ஷிங் பண்ணு அப்படின்னு சொன்னால், என்னது மீனை பிடிக்க இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறித்தனத்தை காட்டுவாங்க நம்ம ஹீரோயின். உடனே உங்கள் மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி நம்ம கிராண்ட் மாஸ்டர் மீனையே கையில் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பாங்க. இந்த எபிசோடோட கரெக்டான ஆன்சர் வந்துட்டு பேர்டாக மாற்றி பறக்க விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதோட கரெக்டான ஆன்சரை ஃபஸ்ட்டு சொன்னது நதியா ராயப்பன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நதியா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு கேமுக்கான ஆன்சரையும் கீழே கமெண்ட்டில் போட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.